ஹாய் ஹலோ வெல்கம் டு கமல் பாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பைக்குக்கு வந்து டூரிங் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறேன்னு. இப்போ என்னென்னா, நம்ம பேண்டிடோஸ்பிட்ஸ்டாப், அதாவது ஜேபி ரேசிங், இன்னொரு நேம் கூட அவங்களுக்கு இருக்குது ஆட்டோனிட்டி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டியூக்கில் வந்து நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டில் இருக்கும். இப்போ நம்ம வைசர் பெருசு போட்டனால அந்த விண்ட்ஷீல்டில் வந்து நம்பர் பிளேட் வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளாம்ப் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா ஃப்ரண்ட்டு மட்கார்டோட போல்ட்ஸில் வந்து மாட்டிட்டா மட்கார்டுக்கு முன்னாடி வரும். அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷனில் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படின்னு புரியும். ரெண்டு சைடில் 4 ஆலன் கீ நட்டு போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாம்ப் மாதிரி வந்துடும். அந்த கிளாம்பில் வந்து நம்பர் பிளேட்டை மாட்டிட்டா மட்கார்டுக்கு மேலே நம்பர் பிளேட் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரியர் கேமுக்கு மாற்றிட்டேன். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரேமோட பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்களே கொடுக்குறாங்க ஜேபி ரேசிங் ஃபார் ஆல் திங்ஸ். அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்ஸு, ரைடிங் பேண்ட்ஸு, பைக்கோட இண்டிகேட்டர்ஸ், எக்ஸாஸ்ட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களே பாருங்கள், இங்கே ரெட்ரோன் போட்டிருக்காங்க. ரைட் ஆடணும் பேக்கேஜே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரைட் சேஃபு. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, அப்புறம் அவங்க வெப்சைட்டு, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிடிடிசியில் கொரியர் பண்ணுறாங்க. அவங்க வந்து கேரளாலேருந்து, ஆக்சுவலி திரிசூர் கேரளாலேருந்து கொரியர் பண்ணாங்க எனக்கு. ஓகே, இப்போ பாக்ஸை வந்து அன்பேக் பண்ணலாம். இதை வந்து இப்படி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளார தான் வந்து இருக்காது. பரவாயில்ல, இங்கே பாருங்கள், பாக்ஸுக்குள்ளே தெரியுதா? இங்கே பாருங்கள், அவங்களே நட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல பேக்கிங்கில் தராங்க. நான் பாக்ஸ் எடுத்து தூரமாக வச்சிடுறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நான் பில்லு வந்து காமிக்கிறேன். ப்ரைஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், 697, அதாவது 700 வருது. இங்கே பாருங்கள், ஓஎம் நம்பர் பிளேட் ஹோல்டர்னு சொல்லிவிட்டு அதோட ப்ரைஸோட ஜிஎஸ்டி அதெல்லாம் ஆட் ஆகி, ஷிப்மெண்ட்டு, ஃப்ரைட் சார்ஜு அதெல்லாம் ஆட் ஆகி 700 வருது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 375 தான். ஆனால் அதோட டேக்ஸ் இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி மொத்தம் அதுவே 105, இங்கேயே 480 வந்துடுது. ஷிப்பிங் சார்ஜு 217. இங்கே பார்த்தீங்கன்னா 698 வருது. ஓகே, அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த இதை கொடுத்துட்றாங்க. இந்த என்னன்னு சொல்கிறது, இந்த ஆலன் கீ போல்ட்ஸ் ஆமாம், போல்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே அடிஷ்னலாக கொடுத்துட்றாங்க. ஒரு ஏர்டைட் பேக்கேஜில் வச்சு செல்லோ டைப் பண்ணி தராங்க. இருங்க, இதை எடுப்போம். பாருங்கள், அவங்களோட ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க பைக்கில் ஓட்டுற மாதிரி. அவங்களோட இதுவும் இன்னொரு ஸ்டிக்கர். இது வந்து அந்த மட்கார்டில் வச்சா, ஆல்ரெடி இருக்க போல்ட்ஸ் வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த கிளாம்போடு வச்சு மாட்ட முடியாது. ஸோ அவங்களே 4 போல்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இது ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷனில் புரியும். ஓகே, இப்போ நம்ம பேக்கேஜை பிரிக்கலாம்.
செம்ம ரிஜிடாக இருக்குது கவர். நைஃப்பில் வந்து ஈஸியாக வெட்ட முடியல. போதும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியாக இருக்குது. இன்னொரு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா சாலிட் பில்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. அவ்வளோ இதெல்லாம் ஆகலை பாருங்கள். இப்போ தெரியுதா ஃபுல்லாக? இல்லை, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான். இது வந்து எப்படி வரும்னா, ஃப்ரண்ட் மட்கார்டில் இதை வந்து இப்படி மவுண்ட் பண்ணிடுவோம். மவுண்ட் பண்ணால் நம்பர் பிளேட் வந்து இப்படி வந்துடும். இந்த இடத்துல நம்ம நம்பர் பிளேட்டை இந்த ஹோல்ஸ்லாம் வச்சு, இந்த ஹோல்ஸில் டிஃபால்ட்டாக இருக்க ஹோல்ஸோட அதே சைஸ் தான். ஸோ இதில் அப்படியே வச்சு நம்பர் பிளேட்டை ஸ்க்ரூ போட்டு மாட்டிடுவோம். அவ்வளோதான். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்பர் பிளேட் கிளாம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 போல்ட் இதே மாதிரி, இந்த 2 அதே மாதிரி அந்த சைடு 2 இருக்கும். 2ஐயும் ரிமூவ் பண்ணிட்டு இதுலேருந்து தான் அந்த கிளாம்ப் வரும். நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா 3mm. இதை ஃபஸ்ட்டு போட்டு இந்த கிளாம்பை கழட்டணும். அதை தான் கழட்ட போகிறேன். What we do here is go back.
கைஸ் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டோட நட்டு போல்ட் மட்டும் என்கிட்ட இல்லை. அதனால் ஆல்ரெடி இருந்த கிளாம்பே அப்படியே போட்டு மாட்டிட்டேன். இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். நான் இப்போ மவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த நட்டு போல்ட் மட்டும் வாங்கி நான் மாட்டிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த vlog வந்து இப்போ GoPro Heroட மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வந்துருச்சு. அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் என்ன பண்ணோன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.